ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ தமிழ். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட். இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கிங் டாங்கி கிட்ஸ் ஸ்டோரி இன் தமிழ், பாட்டு பாடிய கழுதை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் கழுதை ஒன்று வளர்த்துட்டு வந்தார். அந்த கழுதைக்கு எப்பவும் சட்டி நிறைய உணவு வைப்பார். அந்த வியாபாரி என்னதான் நிறைய உணவு கிடைச்சாலும் அந்த கழுதைக்கு பசி அடங்கவே இல்லை. அதனால் தினமும் ராத்திரி பக்கத்து வயலுக்கு போய் அங்கே இருக்க விவசாய பொருட்களை தின்னு பசியை போக்கிடுச்சு. தினமும் இதே மாதிரி வயலுக்கு போன அந்த கழுதையை பார்த்து காட்டில் வாழ்கிற ஒரு நரி பார்த்துச்சு. கழுதை நண்பரே, ஏன் தினமும் ஒரே மாதிரி உணவாக சாப்பிட்றீங்க? என் கூட வாங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வெள்ளரி தோட்டத்தை காட்டுறேன். அந்த வெள்ளரி தோட்டத்தில் பெரிய பெரிய வெள்ளரி காய்கள் இருக்குது. நம்ம 2 பேரும் அதை தின்னலாம்னு கூப்பிடுச்சு. இதை கேட்ட அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த நரியோடு சேர்ந்து அந்த கழுதை வெள்ளரி தோட்டத்துக்கு போச்சு. அங்கே நிறைய வெள்ளரி காய்களை தின்னுச்சு. அந்த நரியும் கழுதையும் புது வெள்ளரி காய்களை தின்னு அந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நரியாரே, எனக்கு இப்போது பாடணும் போல் இருக்குன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட அந்த நரி, வேணாம் கழுதையே, நீ பாட்டு பாடினாலும் அது கணக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் நீ பாடாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த கழுதை பாட ஆரம்பிச்சிச்சு. அந்த கழுதையோட சத்தம் கேட்ட அந்த வெள்ளரி தோட்டத்து முதலாளி வேகமாக ஓடி வந்து அந்த கழுதையையும் நரியையும் கட்டையால் அடித்தார். இதில் கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி கழுதையோட சகவாசம் வச்சுக்கிட்ட அந்த நரிக்கு நல்ல அடி கிடைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.